கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. திருத்தூதரான புனித பர்த்தலேமியுனுடைய விழாவை சிறப்பித்து கொண்டாடும் இந்த நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புனித பர்த்தலேமியுவை மிகச்சிறந்த வார்த்தைகளை சொல்லி வாழ்த்துகின்றார், பாராட்டுகின்றார். ஆம், புனித பர்த்தலேமியு ஒரு மிகச்சிறந்த உண்மை உள்ள மனிதர். அவர் ஒரு கபடற்ற மனிதர் என்பது ஆண்டவருடைய திருவார்த்தையாக இருக்கிறது. நம்மை குறித்து ஆண்டவர் எத்தகைய வார்த்தையை சொல்லுவார்? மகனே, மகளே, இன்றைய நாளில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு ஒருவேளை என்னை பார்க்கிறார் என்றால், என் உள்ளத்தை அவர் ஆய்ந்து பார்க்கிறார் என்றால், என்னை பற்றி, என் வாழ்க்கையை பற்றி அவருடைய கணிப்பு என்னவாக இருக்கும்? அவருடைய வார்த்தைகள் என்னவாக இருக்கும்? சிந்திப்போம். புனித பர்த்தலேமியு ஆண்டவருக்காக தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்து வாழ்ந்தவராயிருந்தார். நம் வாழ்க்கை எப்படி? இந்த உலக போக்கிலான வாழ்க்கையில் அதிகமான ஈடுபாடு காட்டுகிறோமா, அல்லது உண்மையான அர்ப்பண வாழ்வு வாழ்கிறோமா? குடும்பத்தில் இணைந்து கணவன் மனைவியோடு, பெற்றோர் பிள்ளைகளோடு இணைந்து வாழ்கின்ற அர்ப்பண வாழ்வு மிகச்சிறந்த ஒன்று. கிறிஸ்துவுக்கு நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்வு மிகச்சிறந்த வாழ்வு. அந்த அர்ப்பண உணர்வு நம்மிடத்தில் இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். புனித பர்த்தலேமியு கிறிஸ்துவுக்காக ஒரு சாட்சியானார். மகனே, மகளே, கிறிஸ்துவுக்காக உன் வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கையாயிருக்குமா? நீ வாழ்கிற இடத்தில், உன் குடும்பத்தில், உன் உறவினர்கள் மத்தியில், உன் அன்பியத்தில், உன் பங்கு திரு அவையில் நீ ஒரு சாட்சியான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? சிந்தித்து பார்க்க இன்றைய திருவழிபாடு அழைப்பு தருகிறது. ஆண்டவரிடத்தில் உருக்கமாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். புனித பர்த்தலேமியுனுடைய பரிந்து பேசுதலை இறைஞ்சுவோம். நல்லதொரு வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொண்டு அவரின் சாட்சியாயிருப்போம். ஆமென்.